சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கடந்த 10ஆம் திகதி ஆரம்பமான நடைப்பயணம் இன்று யாழில் நிறைவு பெற்றது. இன்று காலை கைதடியில் ஆரம்பமாகிய நடைபயணத்தின் போது செம்மணி புதைகுடியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் உள்ள வடமாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் A9 வீதியூடாக சென்று யாழ் நகரில் உள்ள ஐநா அலுவலகத்தில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டதோடு யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்திலும் மகஜர் கையளிக்கப்பட்டது. எங்களுடைய பிரச்சனையிலே இந்தியா பேரரசு, இந்திய தாய்நாடு, எங்களுடைய தாய்நாடு போல எங்களுடைய மக்கள் கருதுகின்ற இந்தியா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் இருக்கக்கூடிய நடராஜன் அவர்கள் மூலம் நாங்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை அனுப்பி வைக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்க இந்தியா தங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சர்வதேச விசாரணை பொறுமுறை மூலம்தான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்திய தூதுவர் ஆலயத்தில் எங்களுடைய மகஜரை கையளித்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்திய மத்திய அரசாங்கம் எங்களுடைய அந்த துன்ப துயரங்களை கணக்கில் கொண்டு எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணையை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய எண்ணப்பாட்டை, அந்த நிலைப்பாட்டை மாற்றும் என்று நம்புகின்றோம். எனவே இந்த மாற்றம், இந்திய அரசினுடைய மாற்றம் எங்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வையும் பெற்றுத்தரும் என்று நம்புகின்ற வகையில் நாங்கள் இந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நாங்கள் இந்த மகஜரை கையளித்திருக்கின்றோம். இதன் பின்னர் சங்கிலியின் தோப்பை சென்றடைந்த நடைபயணம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது.